أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أرسله بالهدى ودين الحق ليظهره على الدين كله وكفى بالله شهيدا. اللهم صل وسلم على عبدك ونبيك محمد صلى الله عليه وسلم وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. قال الله تعالى في آية أخرى: رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. يا بني آدم إما يأتينكم رسل منكم يقصون عليكم آياتي فمن اتقى وأصلح فلا خوف عليهم ولا هم يحزنون. إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة كما قال عليه الصلاة والسلام. இறைவனாகிய வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு அனைத்து புகழும் புகழ்ச்சியும் என்றென்றும் உரித்தானதாக்கி அவனது சாந்தியும் சமாதானமும் ஈருலக தூதரும் தலைவருமாகிய முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது அடிச்சுவடுகளை பின்பற்றி வந்த சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபஅ தாபீன்கள், இன்னும் அல்லாஹினுடைய மார்க்கத்தில் முஸ்லிம்களாக வாழ்ந்து மரணிக்க வேண்டும் என்று அல்லாஹினுடைய கடமை நிறைவேற்ற இந்த இறையில்லத்தில் ஒன்றுகளும் இருக்கின்ற நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஊசிக்கும் இய்யாயன் அவ்வளம் பித்தகுல்லாஹ். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னதை போல இந்த ஜும்ஆவுடைய குத்பாவினுடைய ஆரம்பத்தில் நம்மை படைத்து பரிவலுக்கப்படுத்தி கொண்டிருக்கின்ற நம்முடைய இறைவனை பயந்து அஞ்சி அவனுக்கு கட்டுப்பட்டு வாழும்படி உங்களுக்கும் எனக்கும் வசியத் செய்தவனாக இந்த உரையை ஆரம்பம் செய்கிறேன். அன்பிற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, 2025 ஆண்டினுடைய ஆரம்பத்தில், துவக்கத்தில் அடியெடுத்து வைத்திருக்கின்ற நாம் நம்முடைய வாழ்க்கையில் இன்றைய காலகட்டத்தில் நடந்து கொண்டிருக்கின்ற சம்பவங்களை, நிகழ்வுகளை, சூழல்களை சற்று சிந்தித்து பார்க்க நாம் கடமைப்பட்டுள்ளோம். ஏனென்று சொன்னால், நாம் அனைவரும் நம்முடைய அறிவை வைத்து, நம்முடைய சிந்தனையை வைத்து சிந்தனை செய்யக்கூடிய மக்களாக, எந்த அளவிற்கு என்று சொன்னால், படைத்த இறைவன் யார் என்று சிந்தனை செய்து அந்த படைத்த ரப்புல் ஆலமீனை சரியாக தேர்வு செய்து அவனை சரியாக வாழ்க்கையில் பின்பற்றி கொண்டிருக்கின்ற மக்களாக இருக்கக்கூடிய நாம் கண்டிப்பாக நம்முடைய சூழ்நிலைகளையும் நாம் சிந்திக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அப்படித்தான் உண்மையாக இறைவனை ஏற்றுக்கொண்டவர்கள், நம்பியவர்கள் இருப்பார்கள் என்பதையும் நாம் இந்த நேரத்தில் சொல்லிக் கொள்கிறோம் சகோதரர்களே. ஆக முஸ்லிம்களாக இந்த ஆண்டை அடைந்தவர்களாக வாழ்பவர்களாக நாம் இருக்கின்றோமே. இந்த நேரத்தில் நாம் ஒரு விஷயத்தை ஆரம்பமாக கவனத்தில் எடுக்க வேண்டிய அவசியத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். இன்றைய காலகட்டத்தில் எப்படி மனிதர்கள், குறிப்பாக இளைஞர்கள், பொழுதுபோக்கையும் விளையாட்டையும் அதே போல தங்களுடைய வாழ்க்கையில் எதையெல்லாம் மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு கழிக்க வேண்டும் என்பதையெல்லாம் சிந்தித்து கொண்டிருக்கிறார்களோ, அதில் ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயமாகத்தான் இன்றைய இளைஞர்கள் விபச்சாரத்தை நேசித்து கொண்டும் விபச்சாரத்தின் பால் போய்கொண்டும் அதிகமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். நாளுக்கு நாள், ஆண்டுக்கு ஆண்டு விபச்சாரம் என்பது பெருகி கொண்டே போகிறதே தவிர குறைந்தபாடு கிடையாது. அந்த அளவுக்கு விபச்சாரம் என்பது
ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், இன்றைய காலகட்டத்தை பொறுத்தளவிற்கு இளைஞர்களிடத்தில் விருப்பமான ஒன்றாகவே மாறி போயிருக்கிறது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அப்ப இளைஞர்களை விபச்சாரத்தில் ஆழ்த்துவதற்கு இன்றைய எல்லா சூழ்ச்சிகளும், சமூக ஊடகங்களும், சமூக விஷயங்கள் அனைத்துமே, வலைதளங்கள் அனைத்துமே எப்படியாவது இன்றைய இளைஞர்களை விபச்சாரத்தில் மூழ்க வைத்து விட வேண்டும், அவர்களை ஜினாவில் மூழ்க வைத்து விட வேண்டும் என்பதில் மிகுந்த கவனத்தோடு இன்றைய சமூகத்தில் சமூக வலைதளங்கள் சமூகங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஏனென்றால் அதன் மூலமாகத்தான் இந்த சமுதாயமும் சரி, எந்த சமுதாயமும் சரி வீணடிக்க முடியும், அவர்களை பலகீனப்படுத்த முடியும் என்பதை இஸ்லாத்தை எதிர்க்கக்கூடியவர்களும் சரி, சமுதாயத்தை மனித வர்க்கத்தை சீரழிக்கக்கூடியவர்களும் சரி அதைத்தான் காரணமாக சூழ்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறார். அப்ப நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எப்படிப்பட்ட ஒரு மனிதர்களாக வேண்டுமானாலும் இருக்கலாம். அவர் சாதாரண ஒரு குழந்தையாக இருக்கலாம், ஒரு சிறுவனாக இருக்கலாம், பள்ளிப்பருவ மாணவனாக, இளைஞனாக, கல்லூரியாக, அல்லது வேலை செய்ய தொழிலாளியாக, அல்லது பெற்றோராக, ஒரு தாயாக, ஒரு தந்தையாக, இப்படி எவ்வளவோ உறவுகளில், எவ்வளவோ நிலைகளில், பொறுப்புகளில் இன்றைய காலகட்டத்தில் யாராக இருந்தாலும் இன்றைக்கு வெளியே சென்று வீட்டிற்கு திரும்ப வருவதற்குள் எவ்வளவோ அனாச்சாரமான, அநாகரிகமான, அரைகுறையான ஆடைகளையும் பெண்களையும் பார்க்க வேண்டிய நிலை இன்றைய காலகட்டத்தில், இன்றைய உலகிலே பார்க்கிறோம். நாம் செல்போனை எடுத்துக்கொண்டாலும் சரி, அல்லது டிவி தொலைக்காட்சிகளை எடுத்துக்கொண்டாலும் சரி, எதை பார்த்தாலும் அது விளம்பரமாக இருந்தாலும், அல்லது வேடிக்கையாக இருந்தாலும், அல்லது விளையாட்டாக இருந்தாலும், அரைகுறை ஆடையோடு பெண்களினுடைய அந்த புகைப்படங்களை பார்க்கக்கூடிய நிலை இன்றைய காலகட்டத்தில் வந்துடுச்சு. வீட்டில் தொலைக்காட்சி ஓடுது, தொலைக்காட்சியில பார்த்து கொண்டிருக்கிறது தன்னுடைய தந்தை பார்த்திருக்கிறார், தன்னுடைய மனைவி பார்த்து கொண்டிருக்கிறார், தன்னுடைய பிள்ளைகள் பார்த்து கொண்டிருக்கிறார். ஆபாசமான ஆடையில் ஒரு பெண் நடனம் ஆடுகிறார், ஆபாசமாக ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் நடனம் ஆடுகிறார்கள், பேசுகிறார்கள், இருக்கிறார்கள். இதை சர்வ சாதாரணமாக இன்றைக்கு குடும்பங்களில், வீடுகளில் அமர்ந்து கொண்டு குடும்பத்தோடு பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், இதையெல்லாம் நான் நினைச்சு பார்த்துக்கணும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நிச்சயமாக மறுமை நாள் என்பது லா தகூமு ஸாஅ, மறுமை என்பது வராது. யظهر الزنا حتى يظهر الزنا, விபச்சாரம் என்பது வெளிப்படையாக நடக்கும் வரை என்னது மறுமை நாள் என்பது வராது, நிகழாது என்று சொன்னார். இப்போ நினைச்சு பாருங்க, விபச்சாரம் என்பது ஏதோ ஒரு ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து உடல் உறவாடினால் மட்டும்தான் விபச்சாரம் இன்றைக்கு நாம் ஒரு மனதில் ஒரு ஓரத்தில் நினைச்சுக்கிட்டு இருக்கிறோமே தவிர, அல்லாஹ்வுடைய தூதர் எப்பயோ சொல்லிட்டாங்க, விபச்சாரம் என்பது கண்களினால் ஆரம்பமாகிறது. எப்படி விபச்சாரம் என்பது அல்லாஹ் அதான் குர்ஆன்ல சொல்லுவான், நீங்க விபச்சாரம் செய்யாதீங்கன்னு சொல்லுவான், வஜ்தனிபு ஸினான்னு சொல்ல மாட்டான். அல்லாஹ் எப்படி சொல்லுவான்? அல்லாஹ் எப்படி சொல்லுவான்? வலா தக்ரபு ஸினா, விபச்சாரத்தை நீங்கள் நெருங்கவே செய்யாதீர்கள். விபச்சாரத்தை நெருங்கவே செய்யாத, விபச்சாரத்தை நெருங்குவதுன்னா என்ன? விபச்சாரத்தை நெருங்குவதுன்னா என்னது? இந்த ஒரு வார்த்தைக்கு நம்ம யோசிக்கணுமா இல்லையா? விபச்சாரம் செய்யாதன்னா அது ஓகே, எல்லாத்துக்கும் விளங்கக்கூடிய ஒரு வார்த்தை, பொதுவான ஒரு வார்த்தை. ஆனால் லா தக்ரபு ஸினா, விபச்சாரத்தை நீங்கள் நெருங்காதீர்கள் என்று அல்லாஹ் சொல்றான்னு சொன்னா, இதுல பல அர்த்தங்கள் அடங்கியிருக்குதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். விபச்சாரத்தினுடைய ஆரம்பம் என்று சொன்னா, அல்லாஹ் பஸர், பார்வையை தாழ்த்துவது, பார்வையின் மூலமாக விபச்சாரம் செய்வதுன்னு சொன்னாங்க. இப்ப நினைச்சு பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில ஒரு அந்நிய பெண்ணினுடைய பார்வை, அந்நிய பெண்களை பார்ப்பது என்பது எந்த அளவிற்கு அதிகரிச்சிருக்குது நினைச்சு பாருங்க. இப்ப அந்நிய பெண்களை பார்ப்பதுங்கிறது இது பாவம், குற்றம், அது தவறு. இந்த சிந்தனை இன்றைக்கு வருதா நம்முடைய வாழ்க்கையில? இந்த சிந்தனை நம்முடைய வாழ்க்கையில அந்நிய பெண்ணை பார்ப்பது, ஒரு டிவி தொலைக்காட்சியாக இருக்கலாம், அல்லது ஒரு செல்போனாக இருக்கலாம், எது வேணா இருக்கலாம், வீடியோவாக இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். ஒரு அந்நிய பெண் என்னவாக இருந்தாலும் அது அந்நிய பெண், அது என்ன வீடியோவாக இருந்தாலும் அது அந்நிய பெண். அந்த அந்நிய பெண்ணை பார்ப்பது விபச்சாரமா இல்லையா?
விபச்சாரத்தினுடைய ஒரு காரியமா இல்லையா? இதை நாம் சிந்திக்க வேண்டும். சினிமா படங்களை சர்வசாதாரணமாக நம்முடைய பிள்ளைகள் பார்ப்பதற்கு அனுமதிக்கிறோமே, நாம் யோசிக்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகளை விபச்சாரத்தின் பால் போகுவதற்கு நாம் அனுமதிக்கிறோம். எப்படி? விபச்சாரத்திற்கு போகுவதற்கு நாம் அனுமதிக்கிறோம். அதுதான் இன்றைய காலகட்டத்தில் வந்து நிற்கிது. எப்படி? நியூ இயர் செலிப்ரேஷன், புத்தாண்டு கொண்டாட்டம் நிற்குதா இல்லையா? அதில் யார் கொண்டாடுறா? மாற்று மதத்தவர்கள் மட்டும்தான் கொண்டாடுறாங்க. இஸ்லாமிய இளைஞர்களும் இஸ்லாமிய பெண்களும் கொண்டாடுகிறார்கள். ஏதோ பொதுவான ஒரு பண்டிகை போல அவர்கள் கொண்டாடுகிறார்கள். எந்த அளவிற்கு மோசமாக கொண்டாடுகிறார்கள் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், லா தகூமு ஸாஆ, மறுமை நாள் என்பது வராது, ஹத்தா யகூன الرجل والمرأة يتفرشون في الطريقة, தெருவிலே ஒரு ஆணும் பெண்ணும் விபச்சாரம் செய்வது என்ற காலம் வரும் வரை என்ன ஆகாது? மறுமை நாள் பார்க்கணுமா இல்லை? இன்றைக்கு சர்வசாதாரணமாக அந்த புத்தாண்டினுடைய இரவில எல்லா ஆணும் பெண்ணும் கூடிக்கிட்டு விபச்சாரத்தில் ஈடுபடுகிறார்கள். இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. விபச்சாரத்தில் ஈடுபடுகிறார்கள், எந்த மாற்று கருத்தும் கிடையாது. பல ஆதாரபூர்வமான செய்திகள் இருக்குது. அந்த அளவுக்கு இன்றைய காலகட்டத்தில் விபச்சாரம் என்றது பெருகிருச்சு. கொண்டாட்டம் என்பதே விபச்சாரம் தான். இப்படி ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து கொண்டு கொண்டாடுகின்ற கொண்டாட்டங்கள், அந்நிய ஆண் அந்நிய பெண்கள் என்று சொன்னாலே அது விபச்சாரத்தில் தான் கொண்டு சேர்த்து முடிகிறது. இதையெல்லாம் இன்றைய காலகட்டத்தில் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் யாருடைய கலாச்சாரம்? புத்தாண்டு என்பதே கிறிஸ்தவர்களுடைய கலாச்சாரம் என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும். முதல்ல புத்தாண்டு என்பதே கிறிஸ்தவர்களுடைய கலாச்சாரம் தான், நம்முடைய கலாச்சாரம் கிடையாது, இஸ்லாமிய கலாச்சாரம் கிடையாது. ஏன்னா இஸ்லாத்தினுடைய ஈதானி, இஸ்லாத்தினுடைய பெருநாட்கள் என்பது 2 நாட்கள் தான். அதுதான் மற்ற ஏனைய எல்லா கொண்டாட்டங்களை விட சிறந்த நாள். அந்த 2 நாட்கள் தான் கொண்டாடக்கூடிய நாள். அந்த 2 நாட்கள் தான் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டிய நாள். ஆனால் அதையெல்லாம் விட்டுவிட்டு, அந்த மகிழ்ச்சியான சந்தோஷமான ஹலாலான கொண்டாட்டங்களை எல்லாம் விட்டுவிட்டு ஒரு தவறான மார்க்கத்தில் இல்லாத ஒரு கொண்டாட்டத்தை ஒருவர் அனுசரிக்கிறார், ஆதரிக்கிறார், கொண்டாடுகிறார் என்று சொன்னால் அவர் விபச்சாரத்தை ஒரு வகையில் ஆதரிக்கிறார் என்பதுதான் அர்த்தம். அவர் விபச்சாரத்தை ஒரு வகையில் விரும்புகிறார் என்பதுதான் அர்த்தம். அவர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு, தன்னுடைய குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு விபச்சாரத்தை அனுமதிக்கிறார் என்பதுதான் அர்த்தம். இதையெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும். சர்வசாதாரணமான விஷயம் கிடையாது. அல்லாஹ் சொன்னாங்க, மன் தஷப்பஹ பிகௌமின் ஃபஹுவ மின்ஹு. யார் இன்னொரு சமுதாயத்தினுடைய காரியத்தை செய்யறது கிடையாது. மன் தஷப்பஹ, ஷப்பஹ என்று சொன்னால் ஒப்புமையாக, ஒப்பாக நடப்பது, அவங்கள மாதிரி அப்படி சொல்லுவோம் பார்த்தீங்களா? அதே கிடையாது, அதே செய்யறது கிடையாது, அவங்களுடைய காரியத்தை செய்யறது கிடையாது. அதுவும் பெரிய தப்பு தான், அதில் நமக்கு தெரிஞ்சு போயிருமே. ஆனால் இது எப்படி? அவங்கள மாதிரி தானே இருக்குது, ஆனால் அவங்க செய்யறது இல்லைல்ல, இப்படி நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் அதான் அல்லாஹ் எடுத்து சொல்றாங்க, மன் தஷப்பஹ பிகௌமின், யார் இன்னொரு சமுதாயத்தவரை போல நடக்கிறாரோ ஃபஹு மின்ஹு, அவனை சார்ந்தவன். முடிஞ்சு போச்சு. அப்ப இன்னொரு சமுதாயத்தை போல கூட ஒப்பித்து ஒப்புமையாக நடக்கக்கூடாது என்று சொல்லக்கூடிய மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். ஆனால் அப்படிப்பட்ட இஸ்லாமிய மார்க்கத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இன்றைய சமுதாயத்தினுடைய இளைஞர்கள் புத்தாண்டை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். மிகப்பெரிய பாரம்பரிய மிக்க, மிகப்பெரிய மார்க்கம் உள்ள, மிகப்பெரிய முஸ்லிம்களுக்கு, இஸ்லாமியர்களுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடிய நம்முடைய ஊரிலும் இது நடந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் எந்த அளவிற்கு இன்றைய காலகட்டத்தில் இளைஞர்கள் சமுதாயம் சீரழிந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் இந்த நேரத்தில் சிந்தித்து பார்க்க சொல்றோம். வெளிப்படையாக இல்லை என்று சொன்னாலும் மறைமுகமாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். பல இளைஞர்கள் பல இடங்களில் கொண்டாடினார்கள் என்பதை நாம் நிதர்சனமாக பார்க்கிறோம். யோசிச்சு பார்க்கணும். ஆண்கள் பெண்கள் கலந்துதான் கொண்டாடலை, அது வரைக்கும் அல்லாஹ் பாதுகாத்து வச்சிருக்கிறான். இப்போ அந்த அளவிற்கு வெளியூர்களில், மற்ற ஊர்களில், மற்ற இடங்களில் பார்க்கும் பொழுது எந்த அளவுக்கு சொன்னால், சென்னையினுடைய அந்த ஒரு நாளினுடைய தகவல், ஸ்விக்கி அப்படிங்கிற அந்த நிறுவனம், டெலிவரி செய்யக்கூடிய நிறுவனம் சொல்லக்கூடிய தகவல் என்னன்னு சொன்னால், அந்த நிறுவனத்தில் எந்த ஒரு பொருளை வேண்டுமானாலும் ஆர்டர் செய்யலாம். எது ஆர்டர் செஞ்சாலும் கொண்டு வந்து நீங்கள் இருக்கிற இடத்துல கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. அது எல்லாத்தையும் நமக்கு தெரிஞ்சது தான்.
அப்படி அந்த ஸ்விக்கி நிறுவனத்தில் இதுவரைக்கும் 2024 அதிகமாக ஆர்டர் செஞ்ச ஒரு பொருள்னு சொன்னால் பிரியாணி அப்படிங்கிற பொருளை சொன்னாங்க, ஒரு உணவை சொன்னாங்க. அந்த மாதிரி நிறைய பொருட்களை வந்து அதில் ஆர்டர் செய்வாங்க. அப்படி அந்த புத்தாண்டினுடைய இரவில் அந்த நாளில் மட்டும் ஆர்டர் செய்த அதிகபட்சமாக ஆர்டர் செஞ்ச பொருள் என்னன்னு தெரியுமா? ஆணுரை. காண்டம் என்று சொல்லப்படக்கூடிய இந்த ஆணுரை தான் அதிகமாக ஆர்டர் செஞ்சுருக்கிறாங்க. எதுக்கு? சும்மாவா? இது ஆர்டர் மட்டுமே. அதுபோக கடைகளில் விற்றதுன்னு சொன்னால் எந்த அளவுக்கு விபச்சாரங்கிறது அந்த இடத்துல உண்மையாக நடந்திருக்கிறதுங்கிறத இந்த ஆதாரங்கள்லாம் நமக்கு நிரூபிக்குது. அதுபோக பல செய்திகள்லாம் நமக்கு இருக்குது. இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்முடைய சமுதாயத்திற்கு ஹலாலான வாழ்க்கை எது, நிம்மதியான வாழ்க்கை எது, உண்மையான சந்தோஷம் எது என்பதை நாம் கற்றுத்தர கடமைப்பட்டுள்ளோம். சோரோட எத்தனையோ திருமணம் செய்தவர்கள் கூட விபச்சாரத்தில் சென்று சீரழிந்ததெல்லாம் நாம் பார்க்கிறோம். அப்ப ஹலாலான வாழ்க்கை முறையை நமக்கு இஸ்லாம் கற்றுக் கொடுக்குதுன்னு சொன்னால் அந்த வாழ்க்கை முறையை நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். அதில் தான் சந்தோஷம் இருக்குதுங்கிறத நம்ம காமிக்கணும். அதில் தான் மறுமையில் வெற்றி இருக்குங்கிறத நம்ம காமிக்கணும். அதுக்கு ஒவ்வொரு பெற்றோர்களும் அந்த மாதிரி வாழ்ந்து காட்ட வேண்டும். அல்லாஹ் கிடைத்தவர் வாழ்ந்ததை போல சந்தோஷமாக, நிம்மதியாக, அழகாக, ஹலாலாக வாழ்ந்து காட்டுவதற்கு நாம் கடமைப்பட்டுள்ளோம் பெரியவர்கள், இங்கே இருக்கக்கூடியவங்க எல்லாரும். அப்போ நம்முடைய சமுதாயத்துக்கு, நம்முடைய இளைஞருக்கு நாம் வழிகாட்ட வேண்டும். இளமை பருவத்தை அடைஞ்சாச்சா, உனக்கு இளமை பருவத்தில் உனக்குன்னு ஒரு ஹலாலாக அல்லாஹ் ஒரு பெண்ணை படைத்திருக்கிறான். அந்த பெண் உனக்கானவள். திருமணம் செய்யக்கூடிய தகுதியை நீ வளர்த்துக்கிட்டியா, உனக்கு நான் திருமணம் செஞ்சு வைக்கிறேன். அந்த பெண்ணோட ஹலாலாக உன்னுடைய வாழ்க்கையை ஹலாலாக சந்தோஷமாக கொண்டாடும். இப்படிப்பட்ட ஹலாலான வாழ்க்கையை இன்றைய சமுதாயத்திற்கு நாம் சொல்லித்தர கடமைப்பட்டுள்ளோம் சொல்றோம். ஆக இப்படிப்பட்ட இந்த ஹலாலான வாழ்க்கையினுடைய முக்கியத்துவத்தையும் அதனுடைய சந்தோஷத்தையும் தெரிந்து கொள்ளாத இளைஞர்கள் தான் இன்றைக்கு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க? தங்களுடைய இளமை பருவத்தை வீணடித்து கொண்டு சந்தோஷம் கொண்டாட்டம் என்று சொல்லிக்கொண்டு இளமையிலேயே தங்களுடைய ஆண்மையையும் தங்களுடைய வாழ்க்கையையும் தங்களுடைய ஆரோக்கியத்தையும் வீணடித்து கொண்டு பாவத்திலே மூழ்கி கொண்டிருக்கிறார்கள். அதன் காரணமாகத்தான் அதிகமான தற்கொலைகள். அதில் தான் சந்தோஷம் இருக்குன்னு நினைக்கிறாங்க, ஆனால் அதில் தான் அதிகமான தற்கொலைகள், மனவேதனைகள், பிரச்சனைகள், சிக்கல்கள் ஏற்படுது. அதில் எந்த நேரத்திலும் பாவத்தில் எந்த நேரத்திலுமே எந்த இடத்திலுமே சந்தோஷங்கிறது ஒரு சில நேரங்களில் இருக்கலாம், சில நிமிடங்கள் இருக்கலாம். ஆனால் அதில் எந்த விதத்திலுமே நமக்கு நன்மை என்பதும் நமக்கு நிம்மதி என்பதும் இருக்காது சொல்லுவாங்க. இப்போ ஹலாலான விஷயம் நன்மை என்று சொன்னால் அதில் தான் நமக்கு நிம்மதியும் சந்தோஷம் இருக்கிறது, அதில் தான் வெற்றியும் இருக்கிறது என்பதை நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்முடைய சந்ததிகளுக்கு நாம் கற்றுக் கொடுப்பதற்கு கடமைப்பட்டுள்ளோம் சொல்லுவாங்க. அதே போல் நாமெல்லாம் முஸ்லீம்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்போ நாமெல்லாம் பயன்படுத்தக்கூடிய நாட்காட்டி கேலண்டர், இந்த கேலண்டரை பொறுத்தளவிற்கு நாட்காட்டியை பொறுத்தளவிற்கு நாமெல்லாம் அதிகமாக எந்த கேலண்டரை யூஸ் பண்ணுறோம்? எந்த கேலண்டர் யூஸ் பண்ணுறோம்? ஆங்கில கேலண்டரை யூஸ் பண்ணுறோம், இங்கிலீஷ் கேலண்டரை யூஸ் பண்ணுறோம். ஆனால் இதுக்கு பேர் இங்கிலீஷ் கேலண்டரே கிடையாது. இதுக்கு பேர் என்ன தெரியுமா? இந்த கேலண்டருக்கு பேர் என்னன்னு தெரியுமா? உண்மையான பேர் கிரிகோரியன் கேலண்டர். அப்போ இந்த கேலண்டரோட உண்மையான பேர் ஏன் கிரிகோரியன் அப்படின்னு இருக்குன்னு சொன்னால், அதை கண்டுபிடிச்சவர் போப் கிரிகோரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு போப். அவர் தான் ரோமன் நாட்டை சார்ந்த அந்த போப் என்ன பண்ணுறாரு, இந்த கேலண்டரை வந்து உருவாக்குறாரு. அது ரோமன் நாட்டை சார்ந்த ஒரு கேலண்டர் தான். இந்த இந்தியாவுக்கும் சரி மற்ற நாடுகளுக்கும் சரி எப்படி இது பரவச்சுன்னு சொன்னால், இந்தியாவுக்கு வந்தது பிரிட்டிஷ்காரங்க எப்படி இந்தியாவை ஆட்சி செஞ்சாங்களோ அந்த நேரத்தில் இந்த கேலண்டரினுடைய புழக்கம் அதிகமாக நம்முடைய மக்களிடத்தில் அலுவலகங்களில் இருந்ததுனால அப்படியே அது நம்மக்கிட்ட வந்து சேர்ந்துருச்சு. இந்த நாட்களை இந்த மாதங்களினுடைய பெயர்களை நம்ம அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்து நம்முடைய எல்லா விஷயங்கள்லையுமே அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம். எப்படி இஸ்லாமிய நாட்காட்டி மாதங்களை நமக்கு சில முக்கியத்துவங்கள் கொடுத்து ஏதோ நம்ம பத்திரிகையில் போடும்போது, ஏதோ நம்மளுடைய வீடு ஏதோ விசேஷங்களில் போடும்போது நம்முடைய ஏதோ ஒரு வாரத்தில் என்ன பண்ணுறோம், இந்த கேலண்டர் ஜனவரி பிப்ரவரி மார்ச்னு போடுறதோடு சேர்த்து அடுத்து சின்னதாக போட்டு விட்டுறோம். ஹிஜ்ரி, ரஜபு, முஹர்ரம் அப்படின்னு சொல்லி அந்த மாதத்து டேட்டை போட்டு விட்டுறோம். அதோட முக்கியத்துவம் நமக்கு கிடைக்கிறது கிடையாது, இப்போ அதை நமக்கு தெரியறது கிடையாது. நம்ம இந்த மாதங்களை கவனிக்கிறோமே, இந்த கிறிஸ்தவ மாதங்கள் இது முழுக்க கிறிஸ்தவர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு நாட்காட்டி.
முழுக்க எந்த அளவுக்குன்னு சொன்னால், ஒவ்வொரு மாதங்களுடைய பெயர்கள் நம்ம கவனிக்கிறோம் பார்த்தீங்களா, சொல்கிறோம் பார்த்தீங்களா, ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல்னு சொல்லி, இது எல்லாமே கிறிஸ்தவ மதத்தில் உள்ள அவர்கள் கொண்டாடக்கூடிய அவுலியாமார்கள், அவர்களுடைய புனிதர்கள் என்று சொல்லப்படக்கூடிய கடவுள்கள் என்று சொல்லப்படக்கூடிய அந்த மக்களினுடைய அந்த கடவுள்களுடைய பெயர்கள். அதை வச்சு தான் என்ன பண்ணியிருக்கிறாங்க, அந்த கேலண்டரை உருவாக்கி இருக்கிறாங்க. ஜானுஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த அவர்களுடைய கடவுள், ஆரம்பத்தினுடைய கடவுள் என்று சொல்கிறாங்க. அந்த கடவுளினுடைய பெயரை ஜனவரி ஆகிட்டாங்க. அதே போல் ஃபெப்ரூஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு கடவுள், அதே போல் மார்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது போர்க்காலங்களில் அவங்க வணங்கக்கூடிய ஒரு கடவுள் மார்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய மார்ச். இப்படி ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒவ்வொரு கடவுள், ஒவ்வொரு ஜூலைன்னு சொன்ன ஜூலியஸ் அப்படின்னு சொல்லி ஜூலியஸ் சீசர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு மன்னர், இப்படி ஒவ்வொருத்தரையும் அந்த மாதங்களில் வணங்க வேண்டும், நினைவு கூற வேண்டும், அவர்களை தரிசிக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் உருவாக்கி வைத்த ஒரு கேலண்டர் தான் இது. சொல்லப்போனால் இது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலகட்டத்தில் கூட கிடையாது. இப்போ 1582 தான் இந்த கேலண்டரே வருது, கண்டுபிடிக்கிறாங்க. அந்த போப்பு கிரிகோரி அப்படின்னு சொல்லப்படக்கூடியவர் தான் அவர் கண்டுபிடிக்கிறார். அப்போ எத்தனை கேலண்டர்கள் இந்த உலகத்தில் யார் கண்டுபிடிச்சாலும் எதை மட்டும் மாற்ற முடியாது. இவர் கண்டுபிடிக்கும் போது முதல்ல 11 மாதம் தான் சொல்கிறாரு, ரெண்டாவது தான் சரி 11 மாதங்கிறது தப்பு தான், ஒத்துக்கிறேன் 12 மாதம் அப்படிங்கிறார். ஏன்? அல்லாஹ் சொல்லிட்டான், இன்ன இத்தத ஷுஹூரி இன்தல்லாஹி 12 ஷஹ்ரன் ஃபீ கிதாபில்லாஹி யௌம ஹல்கஸ் ஸமாவாதி வல் அர்தி மின்ஹா. எப்படி? வானம் பூமி படைக்கப்பட்டதிலிருந்து கிதாபில்லா அந்த லௌஹுல் மஹ்ஃபூலிலே அல்லாஹ் சொல்கிறான் 12 மாதங்கள் தான். அல்லாஹ் நிர்ணயித்த மாதங்கள் 12 தான். அது யாராலையும் மாற்ற முடியாது, அதை யாராலையும் மாற்ற முடியாது. நினச்சி பாருங்க, இன்றைக்கு வரைக்கும் எத்தனை கேலண்டர்கள், தமிழ் மாதங்களாக இருக்கட்டும், வேறு எந்த மாதங்களாக இருக்கட்டும், ஆனால் 12 மாதங்கிறத மாற்ற முடிஞ்சிச்சா யாராலையும் முடியாது. ஏன்னா அல்லாஹ் படைத்து வைத்திருக்கிறான். அல்லாஹ் 1400 ஆண்டுகளுக்கு முன்னாடியே இந்த கேலண்டர்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே அல்லாஹ் சொல்லிட்டான், இந்த மாற்றமும் கிடையாது. இப்போ நினச்சி பாருங்க, நம்முடைய மார்க்கம் தெளிவாக இருக்கிறது, சத்திய பாதையில் இருக்கிறதுக்கு இதெல்லாம் மிகப்பெரிய உதாரணங்கள். இப்போ நம்ம எந்த மாதத்தில் இருக்கோம்? எந்த மாதத்தில் இருக்கோம் நம்ம? சத்தம் ரஜப், மாஷா அல்லாஹ். இப்போ ரஜபினுடைய மாதத்தில் நம்ம இருக்கிறோம்னு சொன்னால், முஸ்லீம்களாக இருக்கக்கூடிய நாம் எந்த மாதத்தில் இருக்கோம்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். இப்போ ரஜபினுடைய மாதத்தில் நம்முடைய சமுதாயத்தில் சில பித்அத்துகள் வரும், சில விஷயங்கள். அதில் என்னன்னு சொன்னால், துஆக்கள், சில மௌலூதுகள், சில ஃபாத்தியாக்கள்லாம் வரும். எதுக்குன்னு சொன்னால், ரமலானை வரவேற்பதற்கு அப்படின்னு சொல்லி சில நிகழ்வுகள்லாம் நடக்கும். ரமலானை வரவேற்பதற்குன்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏதாவது செய்திருக்கிறார்களான்னு கேட்டால், ஷஅபானுடைய மாதத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணுவாங்க, அதிகமாக நோன்பு நோற்பாங்க. ஷஅபானுடைய மாதத்தில் அதிகமாக நோன்பு நோற்பார்கள். எதற்குன்னு சொன்னால், ரமலானுடைய மாதத்திற்காக தயாரிப்பு. அதிகமாக ரமலானில் வணங்க வேண்டும், நன்மையை அதிகமாக அடைய வேண்டும். அதற்கு முன்னதாகவே ரசூல் என்ன பண்ணுவாங்க, அதிகமாக தொழுது, அதிகமாக நோன்பு வைத்து தயாராக ஆரம்பிச்சிருவாங்க, அதிகமாக சதக்காக்கள் செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு சொல்லும் பொழுது, ஷஅபானுடைய மாதத்தை விட, ரமலானுக்கு அடுத்து ஷஅபானுடைய மாதத்தை விட வேறு எந்த மாதத்தில் ரசூல் அதிகமாக நோன்பு வச்சது கிடையாதுங்கிறாங்க. அந்த அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலானுக்கு முன்னால் தங்களுடைய அமல்களை அதிகரித்துக் கொள்வார்களே தவிர, அதற்காக இன்று பிரத்யேகமாக முஸ்னத் அஹ்மதில் வரக்கூடிய ஒரு துஆ, அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபி ரஜப வ ஷஅபான வ பாரிக் லனா ஃபி ரமலான் அப்படி சொல்லப்படக்கூடிய துஆ. இந்த துஆ அதிகமான மக்கள் சொல்பவராக இருப்பாங்க. அதாவது ரஜபுடைய மாதத்தையும் ஷஅபானுடைய மாதத்தையும் யாரும் தான் எங்களுக்கு பரக்கத் பொருந்தியதாக ஆக்கி கொடுப்பாயாக. இப்போ பல்லிக்னா ரமலான், இப்போ பாரிக் லனா ஃபி ரமலான், எங்களுக்கு ரமலானுடைய மாதத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பாயாக, எங்களுக்கு ரமலானுடைய மாதத்திலையும் பரக்கத் செய்வாயாக என்று சொல்லப்படக்கூடிய ஒரு துவா. இந்த துவாவை பொறுத்தவரை ரமலானுடைய மாதத்தில் அல்லாஹ்வுடைய பரக்கத்து நிறைந்த மாதம், அந்த மாதத்தில் பரக்கத்தை நாம் கேட்க வேண்டும் எங்களுக்கு தற்போது கிடையாது. ஆனால் இந்த துவாவை குறிப்பிட்டு இது அனஸ் அவர்கள் அறிவித்ததாக முஸ்னத் அஹ்மதில் வரக்கூடிய ஹதீஸ். இந்த ஹதீஸை பொறுத்தளவிற்கு இதில் வரக்கூடிய 2 அறிவிப்பாளர்கள், ரிவாயத்துகளில் வரக்கூடிய 2 அறிவிப்பாளர்கள், ஜாயிதா என்று சொல்லப்படக்கூடிய ஜியாத் இப்னு
ஜியாத் என்று சொல்லப்படக்கூடிய 2 அறிவிப்பாளர்கள் பலகீனமான இமாம் இப்னு ஹஜர் ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்லும் பொழுது லைஃப் வல் முன்கரு ஃபில் ஹதீஸ், ஹதீஸில் முன்கரான வெறுக்கத்தக்க ஹதீஸ்களாக இவர்களுடைய ஹதீஸ்கள் எல்லாம் இருக்கும். ரொம்ப முரணான ஹதீஸ்களாக இந்த அறிவிப்பாளர்கள் இவர்கள் சொல்லக்கூடிய ஹதீஸ்கள் எல்லாம் இருக்கும். இவர்களை பற்றிய வரலாறும், இவர்கள் எப்போ பிறந்தாங்க, எங்கே இறந்தாங்க, எங்கே பிறந்தாங்க, எப்படி வாழ்ந்தாங்கிற அவர்களை பற்றி வரலாறுமே கிடையாது. அதனால இவர்களுடைய ஹதீஸ்களை இதை ஏற்றுக்கொள்வது சரி கிடையாதுன்னு சொல்லி பல இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி அவர்களை தவிர மற்ற பல இமாம்களும் இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கூட முன்கரான ஹதீஸ், அதாவது இந்த ஹதீஸ் வந்து இது முன்கர் ஒரு எனது தவறான ஒரு லைஃபான பலகீனமான ஹதீஸ் என்பதை பதிவு செய்திருக்கிறார். ஆக இதை என்ற துஆக்கள், பலகீனமான துஆக்களை நாம் பயன்படுத்துவதை விட அல்லாஹ்விடத்தில் அதிகமாக நாம் அமல்களை அதிகரிப்பதற்கும் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக ரமலானை அடைவதற்குரிய பாக்கியத்தை நாம் பெற வேண்டும் என்பதை பொதுவாக நாம் கேட்பதற்கும் நமக்கு முயற்சிக்க வேண்டும். ஆக ஏனென்று சொன்னால் இதை போன்ற பலகீனமான ஹதீஸ்கள் அல்லாஹ்விடத்தில் காண்பிக்காத ஒரு வழி, இதை கண்டிப்பாக செய்ய வேண்டும் என்பதை நாம் வலியுறுத்துவது என்பது ஒரு தவறான காரியமாக போய்விடும். அதனால் நாம் பொதுவாக அல்லாஹ்விடத்தில் கேட்பதும் அல்லாஹ்விற்காக அதிகமாக அமல் செய்வதும் தவறு கிடையாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல இன்றைக்கு இந்த ஆண்டை நாம் ஆரம்பித்திருக்கின்றோம். இந்த நேரத்திலே நாம் நினைவு கூற வேண்டிய சமுதாயத்தினுடைய பல விஷயங்கள், சமுதாயத்திற்கு எதிராக நாளுக்கு நாள் ஒவ்வொரு நாட்களும் பல வன்மங்கள், பல பிரச்சனைகள் தூண்டப்பட்டு கொண்டே இருக்கிறோம். இதையெல்லாம் நம்ம பார்த்துட்ருக்கோம். அப்படி இருக்கும்போது இன்றைக்கு சமீபத்தில் இஸ்லாமியர்கள் என்று சொன்னால் இன்னும் 2050 வரும் பொழுது, இன்னும் கிட்டத்தட்ட 25 ஆண்டு போகும் பொழுது இந்தியாவிலே இஸ்லாமியர்கள் தான் அதிகமாகி விடுவார்கள். அதனால் பல பிரச்சனைகள் வரும், மாற்று மதத்தவர்களுக்கு என்றெல்லாம் பல பிரச்சனைகள் இன்றைக்கு மாற்று மதத்தவர்கள், சொல்லப்போனால் இஸ்லாமிய எதிரிகள் பரப்பி கொண்டிருக்கிறார்கள், இந்த விஷக்கருத்தை பரப்பி கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் தவறான ஒரு கருத்து தான், இதில் எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது. இருந்தாலும் நமக்கு எதிராக எந்த ஒரு நேரத்திலும் சரி, இப்போ ஒரு ஆண்டு முடிஞ்சாலும் சரி, அது புத்தாண்டு கொண்டாட்டமாக இருந்தாலும் சரி, அல்லது வேறு ஒரு புத்தாண்டு முடிவுனாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு நேரத்திலும் இஸ்லாமிற்கு எதிராக எதையெல்லாம் செய்யலாம், எப்படியெல்லாம் வன்மத்தை கக்கலாம், எப்படியெல்லாம் இஸ்லாமிய சமுதாயத்தை ஒடுக்கலாம் என்று பல சூழ்ச்சியில் செய்யப்பட்டு கொண்டே இருக்கிறது. இதையெல்லாம் நாம் கவனிப்பதனுடைய காரணம் என்னன்னு சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில் முஸ்லீம்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். முழுமையாக அல்லாஹ்வினுடைய பொருத்தத்தை பெறுவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். கிட்டத்தட்ட 2024 தெளிவாக வெளிப்படையாக வந்த செய்திகளில் 12 கலவரங்கள் இந்தியா முழுக்க நடைபெற்றிருக்குது. இன்னும் மணிப்பூரினுடைய கலவரம் முடிஞ்ச பாடு கிடையாது. அந்த அளவுக்கு வெளிப்படையாக கலவரங்கள் அதிகமாக நடக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நம்முடைய நாட்டில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இந்த நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹினுடைய பாதுகாப்பு நமக்கு ரொம்ப முக்கியம் சொல்கிறோம். இஸ்லாமிய மார்க்கத்தோடு இஸ்லாத்தை நம்முடைய வாழ்க்கை நடைமுறையாக கடைபிடித்து வாழ்வதற்கு நம்ம அதிகமாக முயற்சி செய்யணும். அதை நாம் பேணுவதற்கு இன்னும் அதிகமாக முயற்சி செய்யணும். எது நம்ம பேணிட்டு இருக்கிறோம் தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நாம் நம்முடைய வாழ்க்கையில் எந்த அளவிற்கு பலகீனமாக இருக்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொண்டு நம்முடைய காலகட்டத்தில் அதிகமாக அல்லாஹ்விடத்தில் நெருக்கத்தை பெற்று சஹாபாக்களைப் போல அல்லாஹ்வுடைய உதவியை பெறக்கூடியவர்களாக, அல்லாஹ்வுடைய பாதுகாப்பில் நேரடியாக இருக்கக்கூடிய மக்களாக நாம் ஆகுவதற்குரிய பாக்கியத்தையும் அதற்குரிய முயற்சியும் நாம் அனைவரும் எடுக்க வேண்டும். ரஹ்மான் நம் அனைவருக்கும் அல்லாஹ்வினுடைய அருளினுடைய, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தினுடைய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தல்வோனாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் லா நபிய்ய பஅத அம்மா பஅத். அன்பிற்குரிய அல்லாஹ்வினுடைய அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையால் இந்த வார ஜும்மாவினுடைய உரையில் இந்த ஆண்டினுடைய ஆரம்பத்தில் இருந்தே எப்படியெல்லாம் ஃபித்னாக்கள், குழப்பங்கள், மறுமையினுடைய அடையாளங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது, அதிலிருந்தெல்லாம் நம்முடைய சமுதாயத்தையும் நம்முடைய இளைஞர்களையும் நம்முடைய ஈமானையும் பாதுகாக்க வேண்டும் என்பதையெல்லாம் நாம் பார்த்தோம். ஆக அன்பிற்குரிய சகோதரர்களே, இஸ்லாத்தை பொறுத்தளவிற்கு எந்த காலகட்டமானாலும் அதை எதிர்க்கக்கூடியவர்கள், அதை அழிக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் இருந்து கொண்டே தான் இருப்பார்கள். இருந்தாலும் அவர்கள் எல்லாம் பயப்படுவதனுடைய காரணம் என்னன்னு தெரியுமா? அவங்க சூழ்ச்சி செய்வதனுடைய காரணம் என்னன்னு தெரியுமா? உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு சமுதாயமாக, ஒரு ரிலீஜியன், ஒரு பின்பற்றக்கூடிய மதமாக இருக்கக்கூடியதுன்னு சொன்னால் கிறிஸ்துவ மதம் தான். அதில் இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது. ஆனால் உலகிலேயே அதிகமாக அதிவேகமாக வளரக்கூடிய
பரவக்கூடிய ஒரு மதம் என்று சொன்னால், ரிலீஜியன் என்று சொன்னால், மார்க்கம் என்று சொன்னால் அது இஸ்லாமாக இருந்து கொண்டிருக்கிறது. இஸ்லாம் மிக வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது என்பதை அனைவரும் பயந்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு காரணமாகத்தான் என்ன செஞ்சிருக்காங்க, இஸ்லாத்தை எப்படியாவது அழிச்சிடணும், எப்படியாவது ஒழிச்சிடணும், இஸ்லாத்தை எப்படியாவது இல்லாமல் ஆக்கிவிட வேண்டும் என்று பல முயற்சிகள். அதனால இஸ்லாத்தினுடைய ஒவ்வொரு காரியத்தையும் இது தப்பாக இருக்குமோ, இது தப்பாக இருக்குமோன்னு சொல்லி எல்லாத்தையும் இது தப்பு தப்புன்னு சொல்லி இது சரியாக இருக்கக்கூடிய எல்லாத்தையும் தப்புன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்போ நம்முடைய மக்கள் முதல்ல இஸ்லாத்தை முழுமையாக விளங்க வேண்டும். சுவிட்சர்லாந்தில் ஒரு சட்டம் இயற்றுறாங்க. என்ன சட்டம்னு சொன்னால், அதாவது பெண்களுக்கு சுதந்திரம் கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பெண்கள் வெளிப்படையான பொது இடங்களில் ஹிஜாபி அணிய தடை, ஹிஜாபி அணிய தடை அந்த சட்டத்தில் தெளிவாக இருக்குது. தெளிவாக சொல்கிறாங்க. என்னது, அவர்கள் முகத்தை மறைத்து கொண்டு தங்களுடைய உடல் முழுக்க மறைத்து கொண்டு இருக்கக்கூடிய ஆடை தடை. நினைச்சு பாருங்க, இதுதான் சுதந்திரமா? ஒரு பெண் தன்னை முழுமையாக மறைப்பது என்பது அவளுடைய சுதந்திரம், அவளுடைய உரிமை. அதை இஸ்லாம் அவளுக்கு கொடுக்குது. ஒரு பெண் தன்னை மறைத்து கொண்டு தன்னை பாதுகாத்து கொண்டு சுதந்திரமாக சுய உரிமையை பாதுகாத்து கொண்டு தன்னுடைய உடலை மறைத்து கொண்டு தன்னுடைய கணவனுக்காக அதை பாதுகாப்பது என்பது இஸ்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு உரிமை. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் அது ஒரு ஒடுக்குமுறையை போல மக்களிடத்தில் பின்பமாக காண்பிப்பதற்காக இப்படிப்பட்ட பல சட்டங்கள் ஈற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் நாம் கவனத்தில் எடுக்க வேண்டும் சொல்றேன். ஏனென்று சொன்னால், ஒரு பெண் வெளியே செல்லும் பொழுது மற்றொரு பார்ப்பதற்கு கவர்ச்சியாக இருக்க வேண்டும். அவரோட அரைகுறை ஆடையோட தான் இருக்கணும். ஆடையே இல்லைனாலும் பிரச்சனை இல்லை, முழுசும் மறைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இன்றைக்கு வந்திருக்கிறோம் என்று சொன்னால், அல்லாஹ் நம்முடைய சமுதாயத்தை, நம்முடைய இளைஞர்களை, நம்முடைய பெண்களை பாதுகாப்பானாக. அதில் இருந்தெல்லாம் நாம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். நம்மிடத்தில் எப்படிப்பட்ட ஒரு சட்டம், ஒரு பக்குவம், ஒரு பொக்கிஷம் நம்மிடத்தில் நம்ம மார்க்கம் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொண்டு நம்முடைய பிள்ளைகளுக்கும் புரிய வைக்க வேண்டும் என்பதை நாம் தெரிந்து கொண்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறை பின்பற்றக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான், மன் அமில ஸாலிஹன் மின் ذكرٍ أو أنثى وهو مؤمن. யார் முஃமினாக அல்லாஹ்வை ஈமான் கொண்டு நல்ல அமல்கள் செய்தவர்களாக, ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும், அப்படி இருக்கிறார்களோ, ஈமான் கொண்டவர்களாக வாழ்கிறார்களோ, நல்ல அமல்கள் செய்கிறார்களோ, ஃபலனுஹியன்னஹு ஹயாத்தன் தய்யிபா, அவர்களை திருப்தி பொருந்திய, நிம்மதி பொருந்திய ஒரு வாழ்க்கையை நாம் வாழச் செய்வோம் என்று அல்லாஹ் தஆலா வாக்குறுதி அளிக்கிறான், உறுதியளிக்கிறான். ஆக நம்முடைய வாழ்க்கையை நாம் திருப்தி பொருந்திய, நிம்மதி பொருந்திய வாழ்க்கையாக வாழ வேண்டுமா? அல்லாஹ்வுடைய பொருத்தம், நிம்மதி நமக்கு வேண்டுமா? அல்லாஹ்வை ஈமான் கொண்டவர்களாக வாழ்வதற்கு, மார்க்கத்தையும் மார்க்கத்தில் உள்ள அனைத்து விஷயங்களையும் புரிந்து கொண்டு அதை நடைமுறைப்படுத்துபவர்களாக வாழ்வதற்கு நாம் அதிகமாக முயற்சி செய்ய வேண்டும். அல்லாஹ் ஆதமனுடைய மகனுக்கு, ஆதமனுடைய சந்ததிகளுக்கு ஒரு உபதேசம் அளிக்கிறான். சூரா ஆராஃபினுடைய 35வது வசனம், யா பனி ஆதம இம்மா யஅதியன்னகும் ருசுலும் மின்கும் யகுஸ்ஸூன அலைக்கும் ஆயாதி. ஆதமனுடைய சந்ததியே, இம்மா யஅதியன்னகும் ருசுலும் மின்கும், உங்களிலிருந்தே உங்களுக்கு நாம் தூதர்களை அனுப்பி, யகுஸ்ஸூன அலைக்கும் ஆயாதி, நம்முடைய அத்தியாயங்களை எல்லாம் உங்களுக்கு நாம் ஓதி காண்பித்தோம். ஃபமனித்தகா வ அஸ்லஹ, அந்த வசனங்களை எல்லாம், குர்ஆன் எவ்வளோ வசனங்கள் இருக்குது, அந்த வசனங்களை எல்லாம் ஃபமனித்தகா, யார் இறையச்சத்தோடு ஏற்றுக்கொண்டு, வ அஸ்லஹ, தங்களுடைய தவறுகளில் இருந்தெல்லாம், தங்களுடைய வாழ்க்கையில் இருந்தெல்லாம் மீண்டு, வ அஸ்லஹ, சீர்திருத்தி அல்லாஹ்வின் பால் திரும்புகிறார்களோ, ஃபலா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன், அவர்களுடைய வாழ்க்கையில் அது இவ்வுலக வாழ்க்கையாக இருக்கட்டும், மறு உலக வாழ்க்கையாக இருக்கட்டும், ஃபலா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன், அவர்களுக்கு எந்தவித அச்சமும் எந்தவித கவலையும் இருக்காது என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். ஆக அல்லாஹ்வினுடைய பாதுகாப்பில், அல்லாஹ்வினுடைய அரவணைப்பில், அல்லாஹ்வினுடைய பொருத்தத்தில் வாழ்ந்து மரணிக்கக்கூடியவர்களாக சஹாபாக்களைப் போல நமக்கு அல்லாஹ் வாழக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வானாக. அதற்குரிய முயற்சியை நம்முடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக எடுப்போமா? இன்ஷா அல்லாஹ் அதற்குரிய வாழ்க்கையை முயற்சியை நாம் எடுப்போம். இன்ஷா அல்லாஹ் இதே நாளில் நம்முடைய சகோதரர்களாக இருக்கக்கூடிய பலஸ்தீனுடைய மண்ணில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அந்த மண்ணினுடைய மைந்தர்கள் படக்கூடிய சிரமத்தையும், அந்த குழந்தைகள் பசியோடு
இந்த குளிர்காலத்திலே அந்த குளிரில் வதைப்பட்டு இறக்கக்கூடிய நிலையும் பார்த்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் அந்த மக்களுக்கு மிகுந்த ஒரு சந்தோஷமான ஒரு வெற்றியையும், அல்லாஹ் இந்த உலகத்தில் அவர்களுடைய உயிர்களுக்கு பகரமாக சொர்க்கத்தையும், அந்த மக்களுக்கு ஷஹீதனுடைய அந்தஸ்தையும், அல்லாஹ் அந்த மக்களுக்கு உயர்தரமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸையும் அல்லாஹ் தந்தருள்வானாக. அதே போல நாம் அல்லாஹ்விடத்தில் வரக்கூடிய மாதங்கள் ஷாபானாக இருக்கட்டும், ரஜபுடைய மாதத்தில் இருக்கிறோம், ரமலானாக இருக்கட்டும், அந்த மாதத்தில் வாழ்ந்து அல்லாஹ்விடத்தில் அதிகமாக நன்மைகளை செய்து அல்லாஹ்வினுடைய பொருத்தத்தை பெற்று மறுமையில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே ஒன்று விரும்பக்கூடிய மக்களாக உள்ள ரஹ்மான் அனைவரையும் ஆக்கியருள்வானாக. அக்கூலி கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹி வலக்கும். இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சான் வ ஈதாஇ தில் குர்பா வ யன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கரி வல் பகி யஇதுக்கும் லஅல்லக்கும் தذكرون வذ்குருல்லாஹ யذ்குருக்கும் வதுஊஹு யஸ்தஜிப் லக்கும் வலذிக்ருல்லாஹி அக்பர் வல்லாஹு யஅலமு மா தஸ்னஊன்.